Hello friends, welcome to Punarvis kitchen. Last video la sura மீன் புட்டும் கோலா உருண்டையும் எப்படி செய்யறதுன்னு காமிச்சேன். இந்த வீடியோல சுறா மீன்ல சுறா 65யும் சுறா வடையும் சுறா மீன் போண்டாவும் செய்து காமிக்க போறேன். லாஸ்ட் வீடியோவை பார்க்காதவங்க இருந்தா அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சுறா மீன் 65க்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். வாங்க. சுறா மீனை இந்த மாதிரி கியூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, அரை ஸ்பூன் ஜீரக பொடி, 1 ஸ்பூன் மிளகு பொடி, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர், 1 ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதை அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ ஊற வச்ச மீன் துண்டுகளை ஒன்றொன்னா பொரிச்சு எடுத்துக்கலாம். மீனோட மறுபக்கத்தை திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ சுறா மீன் 65 ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. பார்க்கவே கண்ணுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ சுறா மீன் போண்டாவுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் சுறா மீன் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய், வேக வச்ச உருளைக்கிழங்கு 1, சிறிதளவு கொத்தமல்லி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு அரை ஸ்பூன், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். இப்போ போண்டாவுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். 100 கிராம் கடலை மாவு, அரை ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் அப்ப சோடா மாவு, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாவை தண்ணியை ஊற்றி திக்காக கரைச்சிக்கலாம். இப்போ உருட்டி வச்ச உருண்டைகளை எடுத்து இந்த மாவுக்குள்ளே டிப் பண்ணி எண்ணெயில் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சுட சுட சுறா மீன் போண்டா ரெடி ஆயிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில்
ஊற வச்ச கடலை பருப்பு, இது 100 கிராம் அளவு இருக்கும். 3 பச்சை மிளகாய், ஒரு சிறு துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு. இதை வடைக்கு அரைக்கிற மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச விழுத ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். வெங்காயம், வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற சுறா மீனை சேர்த்துக்கலாம். இப்போ புதினாவை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. இப்போ வடை மாதிரி ஒன்றொன்னா தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வடையை அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ சுறா மீன் வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் பரிமாறலாம். இந்த வடையோட புதினா சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பரான சுவையான சுறா வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. பசித்து ருசித்து சாப்பிடுங்க.